ஆனால் தொண்டையில் நான் வந்து தொண்டையில் கட்டு இருக்குது, அது எதனா சாப்பிடும்போது அமுக்கிது அப்படின்னா. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிறது இந்த கட்டி தெரியல. ஆனால் அதனால தான் நாங்கள் 2வது தடவை மாத்திரைக்காக வந்தோம். என் பேர் வந்து ஹரிபாபு, கோவோட பையன் அது. அவன் பேர் வந்து கே வெங்கடேஷ். ஃபஸ்ட்டில் வந்து அவர் நாக்கில் ஒரு புண்ணுமா இருந்தது. அப்புறமா அது ஆந்திராவிலே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது ரேடியேஷன் எல்லாம் அது கொடுத்தாங்க. அப்புறமா தொண்டையில் ஒரு கட்டி வந்து அது நம்ம இதுக்கு தொண்டையில் அமுக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் சாப்பாடு சாப்பிட்டா ஒல்லிக்குது அப்படி, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். நான் வந்து இப்போது 2nd டைம் மெடிசனுக்காக வந்தோம். 1 மாதம் சாப்பிட்டாச்சு. ஆனால் தொண்டையில் நான் வந்து தொண்டையில் கட்டு இருக்குது, அது எதனா சாப்பிடும்போது அமுக்கிது அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் சொல்கிறாங்க. அதனால் 2வது தடவை நாங்கள் மாத்திரைக்காக வந்திருக்கிறோம். இப்போது இது டாக்டர்கிட்ட பேசினோம். சரி, இந்த தடவை மாத்திரை சாப்பிட்டு அப்புறமா பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு வாங்க, அது மேலே பற்றி பார்க்கலான்னு சொன்னார் டாக்டர். இப்போது முன்னோட கொஞ்சம் பரவாயில்லை இப்போது. ஆனால் அதனால தான் நாங்கள் 2வது தடவை மாத்திரைக்காக வந்தோம். இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணின்னு வந்தால் டாக்டர் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரவாயில்லை, ஆனால் அடிக்கடி அவனுக்கு பெயின் வர மாதிரி தொண்டையில் பெயின் வருதுன்றான். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான். லிக்விட் மாதிரி தான் இப்போ சாப்பிட்டுனே இருக்கிறாரு. ஆனால் அவன் முழுசாக இன்னும் சாப்பிடல, லிக்விட் மூலமாக தான் சாப்பிட்றாரு. அது இப்போ பரவாயில்லை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் மெடிசன் மாத்திர பிறகு அது இதாகும். இந்த மாதிரி 1 மாதம் சாப்பிட்டுங்க, 2வது மாதம் கூட ஃபுல்லாக சாப்பிட்டு வாங்க, அதுக்காக வரும்போது பிளட் டெஸ்ட் வந்து என்னன்னா அதுக்கு மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 நாளில் சேஞ்சஸ் ஆன மாதிரி இருந்தது. இங்கே கட்டி நல்லா தெஞ்சி நின்றது. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிறது இந்த கட்டி தெரியல. ஆனால் உள்ள மட்டும் அவனுக்கு இருக்கிற மாதிரி அது தொன்ற மாதிரி அமுக்கிற மாதிரி தெரியுது. சாப்பாடா, பால், ஓட்ஸு, கஞ்சி, இதாக ராகி ஜாகா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாரு. இல்லைன்னா காலையில் டைமில் ஒரு 2 இட்லி அப்படி சாப்பிட்றேன். அதிகமாக வந்து லிக்விட் மூலமாக தான் எடுக்கிறான்.